Jesus loves our daily Bible school. உரிமையை கொடுத்தீரப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோமப்பா. நீரே எங்கள் பரிகாரி என்று நானே நல்ல மேய்ப்பன் சொன்னீரே. ஆடுகளுக்காய் என் ஜீவனை கொடுக்கிறேன் சொன்னீங்களப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீர. இவ்வளவாய் உன் மீது அன்பு கூர்ந்து சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த மகா அன்பை நான் விழுந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, சத்திய ஆவியானவரே, எங்கள் கண்களை திறந்துள்ளோம் அப்பா. கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்று அந்த அறிவு கட்டாத அன்பை அப்பா நான் அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் கண்களை திறந்துள்ளோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக துதிக்க ஆராதிக்க எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி. ஆலயத்தில் நடப்பட்டவர், உங்க சமூகத்தில் வாழ்கின்றவர், உங்க அன்பையே நம்புபவர். நானும் அபிஷேக ஒளிவமரம், ஆலயத்தில் நடப்பட்டவர், உங்க சமூகத்தில் வாழ்கின்றவர், உங்க அன்பையே நம்புபவர். உங்க வசனம்தான் பசியாற்று உணவு, உங்க பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணி. அப்பா, உங்க வசனம்தான் பசியாற்று உணவு, உங்க பிரசனம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணி. நீரே வெளிச்சமும் மீட்புமானே, நீரே ஜீவனின் பலனானே, நீரே வெளிச்சமும் மீட்புமானே, நீரே ஜீவனின் பலனானே. நானும் அபிஷேக ஒளிவமரம், உங்க ஆலயத்து நடப்பட்டவர். ஆவியானவரே, இந்த சமூகத்தில் வாழ்கின்றவர். இயேசுவே, உங்க அன்பையே நம்புபவர். தேங்க்யூ அப்பா. எங்களை காப்பாற்றுக நீங்க தானேப்பா. எங்கள் பாதுகாப்பவரே, எங்கள் போஷிக்க நல்ல மெய்ப்பரே, உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்க கோடான கோடி ஸ்தோத்திரம். உங்க அன்பு மகா பெரியது ஆண்டவரே. ஓ, நீ நல்லவர். எல் ஷடாய், நீ போதுமானவர் அப்பா. ஓ, மன்னித்தவரே, உனக்கு ஸ்தோத்திரம். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, ஒரு சேதமும் இன்றி என்னை காப்பா. எல்லாம் சொல்லுங்க. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, ஒரு சேதமும் இன்றி என்னை காப்பவரே. நானும் அபிஷேக ஒளிவமரம், ஆலயத்தில் நடப்பட்டவன். அப்பா பிதாவே, உங்க சமூகத்தில் வாழ்கின்றவன், உங்க அன்பையே நம்புபவன். உங்க அன்பு மாறாத ஆண்டவரே. தகப்பனை விட, கணவனை விட, பிள்ளைகளை விட, நான் நன்மையை உற்றா உறவினரை விட, சொந்த பந்து விட உங்க அன்பு மாறாத ஆண்டவரே. அப்பா, உங்க அன்புக்கு ஈடுல பூமி ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உங்க அன்பு நான் வெல்லம். உம்மில் வேறொன்றுக்கு வைத்தீரே, வேலன் தரும் புகழ்
பலன் கொடுப்பேன். மலர்ந்திடுவேன், நான் கனி கொடுப்பேன். இந்த உலகெங்கும் நான் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேக ஒளிவமாறோம், உங்க ஆலயத்து நடப்பட்டவன், உங்க சமூகத்தில் வாழ்கின்றவன், உங்க அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவமாறோம், உம் ஆலயத்து நடப்பட்டவன், உங்க சமூகத்தில் வாழ்கின்றவன், உங்க அன்பையே நம்புபவன். உங்க வசனம் தான் பசியாற்று உணவு, உங்க பிரசனம் தான் தாகம் கேட்கும் தண்ணீர். உங்க வசனம் தான் பசியாற்று உணவு. ஆவியானவரே, உங்க பிரசனம் தான் தாகம் கேட்கும் தண்ணீர். வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் தெய்வனின் பலனானே. அப்பா, நீரே என் வெளிச்சமும் மீட்புமானி, நீரே என் ஜீவனின் பலனானே. ஆமென். சோதரம் 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 கர்த்தாவே, நீரே எங்கள் பலனா இருக்கீங்க. எங்கள் புகலிடமே, எங்கள் கோட்டையே, அரணே, துருகமே, கேடகமே, எங்கள் கண்மலையானவரே, ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமா இருப்பவரே, அப்பா, எங்கள் உன்னதமான மறைவு உண்டானவரே, ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்க இரக்கத்தினாலும் கிருபையினாலும் உங்க மிகுந்த ஐஸ்வர்யத்தினால் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறது நீங்க தானப்பா. அப்பா, நாங்கள் நல்லவர்கள் நீங்க எங்களை அழைக்கிற ஆண்டவரே. நாங்கள் செஞ்ச தான தர்மமோ புண்ணியங்களோ நற்கிரியைகளோ அதை நாங்கள் அனுசரித்த சடங்குகளோ பாரம்பரியமோ இல்லாண்டவரே, உங்க விலையை பெற்ற தீர்மானமானவரே. ஆனால் சிநேகத்தால் ஒரு சிநேகத்தில் சொன்னீங்களேப்பா, உங்க தீர்மானப்பா. எவர்களை முன்குறித்தீரோ அவர் அழைத்தீராண்டவரே, எவரை அழைத்தீரோ அவர் ரட்சிப்பை கொடுத்தீங்களப்பா. யாருக்கு ரட்சிப்பை கொடுத்தீங்களோ நீதிமான மாற்றினீங்களாண்டவரே. அவனவரே உமக்கு நன்றி ராஜா. இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னே நான் முன்குறித்து சொன்னீரப்பா. உன் தாயின் கருவிலை நீ உருவாக முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேசு அழைத்து அறிந்திருக்கிறேன். உன் கண்களில் அந்த எங்கள் கிருபை கிடைத்தது ஆண்டவரே. உங்க கோடி கோடி சோதரங்க தாவே ராஜா. உங்க அன்பு மாறல ஆண்டவரே, உங்க இலக்கம் மாறல, உங்க தயவு மாறலப்பா. உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாம இருப்பதா சொல்லுங்களப்பா. நீங்க எப்ப நிறுத்த வந்தாலும் பயப்படாதிருங்க, உங்க மீட்பர் உயிரோடுக்குள்ள இருக்கிறாரு. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிசுத்த வான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். 2ஆம் வசனம். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். 3ஆம் வசனம். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதி உள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். 4ஆம் வசனம். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். 5ஆம் வசனம். நான் மகதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மகதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். 6ஆம் வசனம். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாயிருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரைக்கும் இருப்பேன். 7ஆம் வசனம். இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டுகொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கியிருக்கலாம் என்று நம்புகிறேன். 8ஆம் வசனம். ஆகிலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபுசு பட்டணத்தில் இருப்பேன். 9ஆம் வசனம். ஏனெனில் இங்கே
பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். 10ஆம் வசனம், தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தேனே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமலிருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. 11ஆம் வசனம், ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரரோடு கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடே வழிவிட்டு அனுப்புங்கள். 12ஆம் வசனம், சகோதரனாகிய அப்பொல்லாவை குறித்தேவெனில் சகோதரரோடு கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். 13ஆம் வசனம், விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். 14ஆம் வசனம், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவது. 15ஆம் வசனம், சகோதரரே, சோவானுடைய வீட்டார் ஆகாய நாட்டிலே முதற்பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்தார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. 16ஆம் வசனம், இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 17ஆம் வசனம், சோவான், பொர்த்துனாந்து, அகாயாவுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாயிருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். 18ஆம் வசனம், அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். 19ஆம் வசனம், ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். 20ஆம் வசனம், சகோதரர் எல்லோரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். 21ஆம் வசனம், பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். 22ஆம் வசனம், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். 23ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. 24ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடு கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 1 கொரிந்தியர் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரத்தை நம்ம படிக்க ஏசப்பா நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. இதில் இப்போ நம்ம ஒரே ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போமா? 14ஆம் வசனம், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம். எதை செஞ்சாலும் அதை நம்ம எப்படி செய்யணுமா? அன்புடன் செய்யணும். முறுமுறுப்பு இல்லாமல் அன்புடன் செய்யணும். நான் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேள்விகள் கேட்காம அன்புடன் செய்யணும். இப்போ நம்ம இந்த சபைக்கு போகிறோம். சபையில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபேன் போயிட்டுருக்கோம். ஃபேன் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது சின்ன வேலையா பெரிய வேலையா? சின்ன வேலை தான். சுவிட்சு தட்ட போகிறோம், அவ்வளோதான். சுவிட்சை ஆஃப் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த வேலையை செய்கிறதுக்கு கூட என்ன பண்ணலாம்? நான் ஏன் செய்யணும், அடுத்தவங்க செய்யலாமே அப்படின்னு சொல்லாமல் நம்ம சபை, நம்ம இந்த ஃபேன் தானே ஆஃப் பண்ணுறோம், ஃபேன் ஆஃப் பண்ணலாம், சேர் எடுத்து போடலாம். நம்மளால், சின்ன பிள்ளைங்க நம்மளால் முடிஞ்ச வேலையை நம்ம சபையில் செய்கிறோம். அது எப்படி செய்யணும்? முறுமுறுப்பு இல்லாமல் அன்புடன் செய்யணும். அதுபோல் வீட்டில் சிறு காரியமாக இருக்கலாம். ஒரு இடத்துல டஸ்ட்டாக இருக்கலாம், ஜன்னலில் டஸ்ட் இருக்கலாம், இல்லை குப்பையாக இருக்கலாம், கீழே பேப்பர்ஸ் இருக்கலாம். அது என்ன பண்ணலாம்? ஏன் நான் எடுத்து வைக்கணும்? இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? அக்கா செய்யலாமே. இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்? என் தம்பி பண்ணலாமே, நான் தான் பண்ணணுமா அப்படின்னு பல கேள்விகளை கேட்காம, இது என் வீடு, ஏசப்பா எனக்கு கொடுத்த வீடு, நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செய்வீங்கன்னா, அன்புடன் செய்வீங்கன்னா, இது என் ஸ்கூல், நான் படிக்கிற ஸ்கூலு, இங்கே குப்பையாக இருக்குது, எடுத்து நான் டஸ்ட்பினில் போடுறேன் அப்படின்னு ஒரு சின்ன வேலை, எதுவாக இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் அன்புடன் செய்வீங்கன்னா கர்த்தர் அதற்கான பலனை உங்களுக்கு தருவாங்க சில்ட்ரன்.
உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே நீங்கள் எதை செஞ்சாலும் அன்புடன் செய்ய கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் பெரிய பிள்ளையானாலும் நீங்கள் எல்லா காரியமும் கர்த்தருக்கு பிரியமான அன்புடன் கூட செய்வீங்க. எல்லார் பார்வையிலும், கர்த்தர் பார்வையிலும் மனுஷர் பார்வையிலும் நீங்கள் பிரியமாக இருப்பீங்க. கர்த்தருக்கும் பிரியமாக இருப்பீங்க, எல்லா மனுஷங்களுக்கும் பிரியமாக இருப்பீங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? ஆகிலும் டேஷ் பண்டிகை வரைக்கும் எபுசு பட்டணத்தில் இருப்பேன் என்று பவுல் சொன்னார். ஆ பஸ்கா பண்டிகை, ஆ பெந்தகோஸ்தே பண்டிகை, இ கூடார பண்டிகை. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன்.